இன்றைக்கு நல்லதோ கெட்டதோ குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் தான் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆனா சில ஆர்டிஸ்ட்களை அழிக்கப்பட்டு விட்டு அவன் சொல்றான்ல, அதுதானே மெயின் பாயிண்ட். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், 15,000 வித்துட்டேன்னு சொல்லணும். அழிச்ச ஆர்டிஸ்ட் நீங்க எப்படி ரெக்கவரி பண்ணுவீங்க? அப்ப இன்னொருத்தர் வெளியே கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட தானே சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஒரு வாரமா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, ஒரே நாள்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற அழுத்தத்தை அங்க கொடுக்குறப்பதான் செந்தில் பாலாஜி வாலண்டியரா உள்ள வந்து சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு தானே இருக்கு, நீங்களே ஏன் ஒரு நாள் தேடுறீங்க, நீங்களே வச்சு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே, ஏன் எப்படி ஆர்டிஸ்ட் காணாம போகுதுன்னு சொல்லி வாலண்டியரா வம்படியா ஏறாரு. அங்க இருக்கக்கூடிய 2 டிஜிபில இருந்து எஸ்பில இருந்து போய் சாட்சாங்கமா மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? நீதியரசர் சுவாமிநாதன் போ மன்னிப்பு கொடுத்துட்டோம் போன்னு சொல்லி அவரே ஏமாத்தினாங்க. அவரே கலெக்டர் ஏமாத்திட்டு போனாரு. சரி இப்ப தீபத்தூண்ல தீபம் ஏத்திவே இல்லையா சொல்லுங்கன்னா, நான் அறநிலைத்துறை ஆணையரை கேட்டு வந்து 2 போனாரு. அதுக்குள்ளே ஆட்சியே மாறிடுச்சு. தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க, 22 வரையும் டைம், உங்க நிலைப்பாட சொல்லுங்க. ஏத்த மாட்டேன்னு சொன்னா இந்துக்கள் எல்லாம் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு தயாராகணும். ஏத்திட்டேன்னு சொன்னா வணங்குறோம். ஆனா ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்கன்னா திமுக மாதிரி இவர்களும் இந்து விரோத கட்சி அப்படின்றத பட்ட பரிவதமா தெரியும். அவர் வீடியோ பேசி முடிஞ்ச அரை மணி நேரம் கழிச்சு லதா ரஜினிகாந்த் வராங்க. இது உள்ள பெரிய சூட்சம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. என்ன வராங்கன்னா, விஜய் ரஜினியோடைய புகழ் வெளிச்சத்தை அண்ணாமலை கொடுக்கறதுக்கு லதா ரஜினிகாந்துக்கு தயாராக இல்லை. இப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி என்ன கூப்பிட்டாங்க, காரைக்குடியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவில கூப்பிட்டாங்க, இந்த பார்ட்டியில கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இந்த கூப்பிட்டாதுக்கெல்லாம் செக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கும், அப்படி ஏன் இவங்க திருடினாங்க, யார் திருட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இருந்தாலும் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனா மேலேயும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருந்து, ஏன் நீங்க சவுக்கு மீடியாவில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வாண்டடாகவே அவர் பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிய வேண்டும், அதற்கு அனுமதி கோரி ஆளுநருக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கு. இது கடிதம் எழுதி கைது செய்ய வேண்டிய அளவுக்கு அவர் என்ன அந்த அளவுக்கு பொசிஷன்ல இருக்கிறாரு? ஒரு எம்எல்ஏ தானே. இல்ல, இது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கை சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டாங்க. அதுக்கு தடை கேட்டு டிஎம்கே பீரியட்ல அவங்க தடை கேட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க. ஆமா, உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க முடியாது, சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி வித்ரா பண்ணோன்னு அந்த 397 கோடி சம்பந்தமான டிரான்ஸ்ஃபார்ம் வழக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. ஆமா, சிபிஐ விசாரணைக்கு போன உடனே இது நாள் வரையும் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்த தமிழக போலீசார் என்னென்ன ஆவணங்கள் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைக்கணும். அது ரூல் இல்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு சொல்றேன், அது ரூல். அவங்க கேட்கிறப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப நீங்க இப்ப தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் லஞ்சம் ஊழலுக்கு சிக்கிறாரு, தமிழக லஞ்சத்துறை போலீஸ் அதிகாரி தான் விசாரிக்கிறப்ப அவங்களே லூப் ஹோல் சொல்லி கொடுத்துருவாங்க. சார் இந்த ஆதாரம் தான் இருக்குது, இதை வச்சு வெளில வந்துடலாம் சார், இது இல்லாமல் பார்த்துக்கோங்க, இது வராமல் பண்ணிக்கோங்க, இந்த ஃபைல்ஸை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, இந்த ஃபைல்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை காணாமல் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த ஆறாக எல்லாம் பண்ணணும். எல்லா லூப் ஏன்னா மியூச்சுவல் தானே. லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் அப்போ இருந்துச்சு. ஆனால் சிபிஐ கிட்ட வந்தவொடனே அவன் ரூட் வரையும் போவாங்க. ரூட்டுன்னா என்னது, ஹைட்டும் போவாங்க, ஒரு மரத்தினுடைய கிளை உச்சிக்கும் போவாங்க, வேறு கிளையும் போவாங்க. அது சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸையும் எடுக்கிறது மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான எவிடன்ஸ் பிஃபோர் 5 years முன்னாடி, இப்போ இந்த டெண்டர் 397 முன்னாடி போன வருஷம் இந்த டெண்டர் எவ்வளோ விட்டுருக்காங்க, அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது டெண்டர் எவ்வளோ விட்டுருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு விலைவாசி ஏறினா இது எப்படி மாறும், இந்த டேட்டாஸ் இப்படி ஃபுல் டீட்டெயில் அவங்க எடுப்பாங்க. ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறப்ப சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐ எங்கே நிற்கும், ஹார்ட் டிஸ்க் எங்க, ஏன்னா அவங்கள்ட்ட அது வேணும் கொடுத்தாகணும், சிபிஐல கொடுத்தாகணும். ஹார்ட் டிஸ்க்கு தான் ஒட்டுமொத்த டேட்டாவும் இருக்கும். யார் வந்தா, எவ்வளோ கோட் பண்ணாங்க, எவ்வளோ மியூச்சுவல் ஆச்சு, எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க, கண்காணிப்பு கேமராவில் எதாவது பதிவாயிருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் கோட் பண்ணாங்க, கோடை ஏன் மாற்றினாங்க, ஏன் எல்லாம் ஒரே மாதிரி கோட் பண்ணாங்க, ஒரே டைமில் எப்படி இத்தனை பேர் டெண்டரில் கலந்துக்கிட்டாங்கன்னு பல விஷயங்கள் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் டேட்டாவாக சேவ் ஆகும்.
இந்த டேட்டா சேவ் ஆகிறது வந்து மிகப்பெரிய எவிடன்ஸ். அது எவிடன்ஸ். அது வந்து கோர்ட்ல போனா செல்லுபடி ஆகும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தாவேகா காப்பாற்ற நினைக்கிறது. அது என்ன மீச்சொல்னு எனக்கு தெரியாது. ஏன் நினைக்குதுன்னா, இந்த ஹார்ட் டிஸ்கை காணன்னு மின்பொறி பொறியாளர் இருக்கக்கூடிய அந்த தலைமையில் இருக்கவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. ஒரு வாரமா அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு சொல்லாம தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, தொலைஞ்சிருச்சு. இப்ப ஹார்ட் டிஸ்க்கு காணோம், எடுத்துட்டு போயிட்டாரு மட்டும் தெரிஞ்சிருச்சு, யாருன்னு தெரியல. சரி, இங்க இருக்கும் அங்க இருக்கும், அப்படி போயிடுச்சு, அவர் எடுத்துட்டு போறா இவர் எடுத்துட்டு போறா. இந்த விசாரணையே ஒரு வாரம் போய் இந்த ஒரு வாரம் வரையும் சொல்லாம ஒரு வாரம் கழிச்சுதான் மினிஸ்டர் கிட்ட சொன்னதா நிர்மல்குமார் சொல்றாரு. அப்ப இன்னொருத்தர் வெளியே கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட தானே சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஒரு வாரமா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, ஒரே நாள்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற அழுத்தத்தை அங்க கொடுக்குறப்பதான் செந்தில் பாலாஜி வாலண்டியரா உள்ள வந்து சொல்றாரு, சட்டம் உங்கள்கிட்ட தானே இருக்கு, நீங்களே ஏன் இவ்வளவு நாள் தேடுறீங்க, நீங்களே வச்சு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானே, ஏன் எப்படி ஆர்டிஸ்ட் காணாம போகுதுன்னு சொல்லி வாலண்டியரா வம்படியா ஏறுறாரு. இப்ப இந்த ஆர்டிஸ்ட காணாம போய் அந்த ஆர்டிஸ்ட்ல குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட பறிமுதல் பண்ணி அந்த கோபிநாத் பறிமுதல் பண்ணி கொண்டு வந்தா அவ சொல்ற ஸ்டேட்மெண்ட் காமெடின்னு உச்சயமா இருக்கு. என்னன்னா, நான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய திருடுவேன், அதை எடுத்துட்டு போய் வித்து அதுல இருக்க மென்பொருள்லாம் அழிச்சிட்டு ஒரு 15,000 ரூபாய்க்கு அதை விற்பேன். எப்படி இருக்கு? காமெடி. காமெடி தானே இருக்கு. அவன் சொல்றான், அந்த வாக்கு மூலமா நீங்க தினசரி 4 இதெல்லாம் வருது. நான் ஆர்டிஸ்ட்க்கு திருடுவேன். ஒரு தமிழ்நாடு மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்றது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு மவுண்ட் ரோடு வேத்துமா தான் அந்த இருக்கு. மிகப்பெரிய செக்யூரிட்டி, சும்மாலாம் உள்ள போயிட முடியாது. அதுல போய் ஒருத்தன், அதுவும் வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயி இல்லாம மின்தொகுப்பு இது பகுதி நேர ஒரு ஊழியர் போயிட்டு நான் நிறைய ஆர்டிஸ்ட்க்கு திருடினா அதே மாதிரி இதையும் திருடிட்டு பெங்களூர்ல போய் வித்துட்டேன்னா ஆர்டிஸ்ட்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டு எனக்கு 15,000 20,000 கொடுப்பான், அந்த காசை வாங்கிப்பேன்னு சொல்றது நம்ப தகுந்ததாக இல்லை. அந்த ஆர்டிஸ்ட்ல மிகப்பெரிய 2 IAS அதிகாரிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்லுது. 2 செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தேவையான முழு ஆதாரமும் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து தாவேகா ஆட்சி வந்து மறுநிமிடமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்னைக்கு KN நேரு மேல வழக்கு பதிவதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கா இல்லையா? திமுக அரசு உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்குச்சு. தமிழக அரசு என்ன பண்ணுச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்து FIR போட்டாங்கன்னா ED ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். கரெக்டா? அப்ப அந்த ஆர்டிஸ்டை வேண்டுமென்றே திமுக அமைச்சரான இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக தாவேகா ஒரு நாடகம் ஆடுகிறது அப்படின்னு தான் பொது வழியில வைக்கிறாங்க. நானும் அதை சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழக அரசு தான் ஆளுநர் கிட்ட வந்து ஒரு கடிதம் எழுதி இவரை கைது செய்வதற்கான அனுமதியை ஆளுநர் அவர்கள் தர வேண்டும்னு ஒரு கடிதத்தை இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப எப்படி அவங்களே வந்து அவங்க கடிதம் அனுப்புறதுன்றது இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஆர்டிஸ்க்கு தொலைஞ்சது வெளியே தெரிஞ்சிருச்சு. அப்ப ப்ரீகாஷனா கூட அவங்க செஞ்சிருக்கலாம். ஆர்டிஸ்க்கு தொலைஞ்சது தேடுறோம்னு சொல்றதே ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படிங்க ஒத்துக்க மாட்டோம்? டிபார்ட்மெண்ட் உங்கள்கிட்ட தான், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தான் அது பதில் சொல்லணும். நீங்க ஆர்டிஸ்க்கு ஒரு வாரம் தொலைஞ்சு ஒரு வாரம் வரை நீங்க காவல்துறைக்கு வந்து அனுமதியை கொடுக்காம ஒரு வாரம் கழிச்சு அந்த பிரச்சனை பெருசானதான் அது வெளியே வருது. அப்போ நீங்க தொலைஞ்ச மறு நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய மின்புலி பொறியாளர் தகுந்த காவல் நிலையத்துக்கு புகார் செஞ்சுட்டாங்கன்னா இன்றைக்கு நல்லதோ கெட்டதோ குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் தான் பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா சில ஆர்டிஸ்ட்கள் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அவன் சொல்றான்ல, அதுதானே மெயின் பாயிண்ட். அது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், 15,000 வித்துட்டேன்னு சொல்றானே, அழிச்ச ஆர்டிஸ்ட் நீங்க எப்படி ரெக்கவரி பண்ணுவீங்க? கண்டிப்பா அதுல ஒரு சந்தேகம் எழுதுல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதவர்ஜுனாக்கு இதுல வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சகர்கள் இது வந்து பவர் செக்டார் நல்லா தெரிஞ்சுங்க. தாவேகால பவர் செக்டார் விஜய் சார் கிடையாது. மாண்பு முதலமைச்சர் விஜய்க்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பவர் செக்டார் முழுக்க முழுக்க புசி ஆனந்தும் ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுன் தான். இவங்க 3 பேர் டிசைட் பண்றத விஜய் சார்ட்ட போய் அவர் கையெழுத்து போடுறாரு, அவ்வளவுதான். இதுல வந்து அவங்க பொதுப்பணித்துறை எடுத்து நிதின் கட்கரி சார் போய் பார்த்து நிறைய டெண்டர் எல்லாம் வேணும்னு சொல்லி தான் எலெக்ஷன்ல செலவு பண்ண பணத்தெல்லாம் ரிகவரி பண்ண போறாரா? இன்னைக்கு டாஸ்மார்க் நம்புங்க, நம்பாட்டி போங்க, இன்னும் 3-4 மாசத்துல எல்லா டாஸ்மார்க்கும் தனியார் மயம் ஆகப்படுகிறது. எல்லா பாரும் தனியார் மயம் ஆக்கப்படுகிறது. டாஸ்மார்க் கவர்மெண்ட் கையை விட்டு தனியார் மயத்துக்கு கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் அது ஏலம் போட்டு அதுல ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற அந்த கிளாஸ் உள்ள போறாங்க. தனியார் மயம் ஆகிட்டீங்கன்னா குறிப்பிட்ட சரக்கை இங்குதான் வாங்கணும்ன்ற எந்த கட்டாயம் நீங்க பண்ண முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் மதுபான கடையில் கொள்முதல் யார் விற்கிறாங்க? ஜெகதீஷன் திமுக தானே விற்கிறாங்க, மிடாஸ் சசிகலா தானே விற்கிறாங்க, இவர் பாலமுருகன் தானே எடுக்கிறாரு, TR பாலு தானே விற்கிறாங்க. நீங்க நல்லதோ கெட்டதோ இந்த உங்கள்கிட்ட இருந்தாலும் சரக்கு வாங்கி நீங்க வித்தாகணும். இப்ப தனியார் கொடுத்துட்டீங்கன்னா அவன் இந்தியாவுக்குள்ள எங்கிருந்து வேணா கொள்முதல் பண்ணிப்பான்.
பிளஸ் வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் சம்பாதிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா கட்சி செலவு பண்ணியிருக்காங்க நிறைய பேர். தனியார் மயக்கமான இந்த 10 ரூபா பிரச்சனை வரவே வராது. அவனே பார பார்த்துப்பான், எல்லாம் பார்த்துப்பா, அரசாங்கம் தேவையில்லைன்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். அப்ப இந்த சிண்டிகேட் பண்றது தான் எல்லா வேலையும் தவிர, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா மிகப்பெரிய லெவல்ல செந்தில் பாலாஜிட்ட தாவேகா பணத்தை வாங்கி தப்பிக்க வேலையை வந்து தாவேகா செய்யுது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். நீங்க இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க, கே நேரு விவகாரம். இந்த விவகாரத்தில் நேற்று அதிரிபுதிரியாக ஒரு வழக்கு போடப்பட்டது. சரி போட்டாங்க. ஆனா 23ஆம் தேதி வரைக்கும் இது வந்து மேல் நடவடிக்கை. என்ன காரணம்? இல்ல, வழக்கு வந்து எப்போதுமே வந்து நீதிமன்றம் போனீங்கன்னா வாதிக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்களோ பர்மிஷன் அதே பிரதிவாதிக்கும் கொடுப்பாங்க. அவர் டெல்லி பேசிட்டாரு நேரு அப்படிலாம் கிடையாது. டெல்லிலாம் பிரதிவாதிக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இப்ப நீங்க போய் நீதிமன்றத்தில் உங்க மேல குற்றம் சாட்டுதானா உங்களுக்கு ஜட்ஜி கேட்பார், நீங்க குற்றங்களை சொல்லுறாங்க, நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்றீங்க, அந்த பதிலே அவர் நோட் பண்ணுவார். அதுதான் ஜட்ஜோட வேலை. அப்ப நேரு ஸ்டே கேட்கிறாரு, 23 வரையும் எங்களுக்கு கைது பண்ணக்கூடாது, நான் வந்து நீங்க எனக்கு சொன்ன குற்றங்களை நிரூபித்துக்கான ஆவணங்களை கொடுக்கறவங்களுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்றப்ப நீதிமன்றம் கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா நீதிமன்றம் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக 4ஆம் நீதி உள்ள வர்றதுக்கான எல்லா ப்ராசஸுமே பண்ணியாச்சு. இப்ப எஃப்ஐஆர் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வித்ரா பண்றாங்க. அது நேரு மேல போட்ட கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அவங்க போட்டு தமிழக அரசு ஸ்டே கேட்டுட்டு இருக்கப்பதான் இப்ப இருக்க புது அரசு என்ன சொல்லுது, எங்களுக்கு ஸ்டே இல்லை, நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம் ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க விசாரிக்கலான்றதான் இன்டெரக்டான ப்ராசஸ். அந்த விசாரிக்கலான்னு வரப்பதான் இன்னொரு மனுவை போட்டு ஸ்டே வாங்குறாங்க 23 வரையும். ஏன்னா விசாரிக்கலான்னு பண்றத கைது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஸ்டே வரப்ப எனக்கு இன்னொரு மனுவை போட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு இதை யோசிக்க டைம் கொடுங்க, நான் வந்து ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ண நேரம் கொடுங்க, அது வரையும் எனக்கு காவல்துறை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்குறாங்க. இது நடைமுறை தான். ஆனா இது தற்காலிக தான், நிரந்தர தீர்வு கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராசஸ் ஆகும். கூடிய விரைவில் நேரு வந்து சிறைசாலை செல்வது உறுதி. அடுத்ததாக சார், இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து இன்னைக்கு எப்போ வந்து தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு எல்லார் மனதிலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப புதிய அரசு வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்ப இவங்களும் வந்து தீபம் ஏற்ற அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தாலும் 22ஆம் தேதிக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இது வந்து கடைபிடிக்கப்பட்டதோ அதுவே வந்து இப்பவும் வந்து கடைபிடிக்கப்படும், மாற்றப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடவடிக்கை கடைபிடிக்கப்பட்டதோ அது வந்து நீங்க சொல்லக்கூடாது, கோர்ட் என்ன கேட்டிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது பாக்குறீங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி கூட இங்க இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வந்து தரக்கூடிய ஒரு செய்தி. ஆட்சிகள் மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே தீபம் ஏற்றதுக்கு எந்த தடையும் சொல்லாதப்ப இஸ்லாமியருக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு வரிஞ்சு கட்டிட்டு போய் நீ தோத்துட்டு நிக்கிறாங்க. அறநிலைத்துறை அமைச்சரே நீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஜெயிச்சுட்டு வந்தார், இல்லாட்டி அவர் தோத்து போயிருப்பார். நீங்க ஒட்டுமொத்த சென்னையில 2 பேரை ஜெயிக்க வச்சது காரணம் இஸ்லாமிய சகோதரர்கள் தான். நீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சகோதரர் ஓட்டும் தாவேக்காக போயிடுச்சு, இந்து ஓட்டு விழவே இல்லை, முஸ்லிம்ஸ் ஓட்டு 60% அங்க போயிடுச்சு. ரைட்டா? அப்ப நடந்த அதே விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா, இவங்க வந்து எப்படின்னா ஒரே நேரத்துல சுடு சோறும் சாப்பிட்றானுங்க, பழைய சோறையும் சாப்பிட்றானுங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும், நேரடியாக கலோலிக்கா சொல்லணும்னா. பெரியார் சிலைக்கு நீங்க மாலை போடுறீங்க திருச்செந்தூர்லயோ ஸ்ரீரங்கத்திலயோ, உள்ள போய் நான் வந்து அறநிலைத்துறை அமைச்சர், நான் வந்து பெரியார் கொள்கையில ஃபாலோ பண்ணுவேன், ஆனா அறநிலைத்துறை அமைச்சரா இருப்பது என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்? ஒண்ணு இந்த பக்கம் காலவை இல்ல அந்த பக்கம் காலவை, ரெண்டுத்துல எது வச்சுக்கிற? திமுக தான் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு வேணும்னு சொல்லி தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி நீதியரசர் சுவாமிநாதன் கொடுத்த அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிராக இம்ப்ளிச்மெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க. எங்க கொண்டு வந்தீங்க? நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஒரே இதுக்காக இன்னைக்கு விடுதலை கட்சிகளும் உங்க கூட 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம் கையெழுத்து போட்டு இன்னைக்கு ஓட்டை இழந்து 2 சீட்டு ஜெயிச்சு 1 சீட்டு ஜெயிச்சு உள்ள உட்காந்துருக்காங்க. கரெக்டா? அப்ப இவங்க மறுபடியும் நிர்மல் அவர்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து அவர் தான் திருப்பங்கூட எம்எல்ஏ, அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஆகம விதியை மீறி அவர் போய் சாமி கும்பிட்டான்னு ஒரு கேஸ் ஓடினுது. நடை சாத்தி அவருக்காக திறந்து வச்சான்னு அது ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அப்ப முழுக்க ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பக்தர், முருக பக்தர் அவரே இப்படி சொல்றாருன்னா, அப்ப நான் இது முன்னாடி சொன்னதுதான். இங்க வந்து ஆட்சி தான் மாறி இருக்கு, டிஎம்கே ஆட்சி. ஆனா ஆட்சி நடைபெறுவது டிஎம்கே ஆட்சி தான் இங்க நடைபெறுகிறது. காட்சி மாறி இருக்கு இங்க தாவேக்கான. அப்ப தாவேக்கா வந்து திமுக என்ன பண்ணுகிறதோ அதே கொள்கையை தான் அவர்களும் பண்ணுகிறார்கள்.
அப்ப அவங்களும் இந்துக்கள் விரோதமான ஒரு கட்சி தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏற்ற விடவில்லை என்றால் ஏற்கனவே அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த அரசும் அதே மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை கடைபிடித்தால் என்ன மாதிரியான வந்து சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் வந்து ஏற்படுறது வந்து தமிழக அரசு ஏத்துக்குமா? இதை அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து தைரியம் இருக்கா? இல்ல, இப்ப வந்து நம்ம கேட்கறது வந்து நம்ம தீபத்தூண் ஏத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதியோட தான் கேட்கிறோம். நம்ம ஒன்றும் அராஜகம்லாம் பண்ணல. இங்க இந்துக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, அன்னைக்கு கூட ராம் ரவிக்குமார் என்ன சொன்னார்னா, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அது செய். ஒரு அரசாங்கத்தின் வேலை என்ன, நாடாளுமன்ற நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை நீங்க நிறைவேற்றணும். அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீ தான் பார்க்கணும். அதுதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சட்டம் ஒழுங்கு வந்துடும், நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. நாங்க அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், என்னுடைய இதை நீ நிறைவேற்று. நீங்க திமுக அரசுக்கு நல்லதோ கெட்டதோ கலெக்டர்ல இருந்து, அறநிலைத்துறை ஆணையர்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய 2 டிஜிபில இருந்து, எஸ்பில இருந்து போய் சாட்சாங்கமா மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா? ஆமா, நீதியரசர் சுவாமிநாதன் போ மன்னிப்பு கொடுத்துட்டோம் போன்னு சொல்லி அவரே ஏமாத்தினாங்க. அவரே கலெக்டர் ஏமாத்திட்டு போனாரு. சரி, இப்ப தீபத்தூண்ல தீபம் ஏத்திவே இல்லையா சொல்லுங்கன்னா, நான் அறநிலைத்துறை ஆணையரை கேட்டு வந்து 2 போனாரு. அதுக்குள்ளே ஆட்சியே மாறிடுச்சு. அவரே சொன்னாரு பாருங்க, நான் நம்பி அமிச்சா நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னாரா இல்லையா நீதியரசர் சுவாமிநாதன்? இப்ப அவரு என்ன சொல்றாரு, தீபத்தூண்ல தீபம் ஏத்துங்க, 22 வரையும் டைம், உங்க நிலைப்பாட சொல்லுங்க. ஏத்த மாட்டேன்னு சொன்னா இந்துக்கள் எல்லாம் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு தயாராகணும். ஏத்திட்டேன்னு சொன்னா வணங்குறோம். ஆனா ஏத்த மாட்டேன்னு சொன்னாங்கன்னா திமுக மாதிரி இவர்களும் இந்து விரோத கட்சி அப்படின்றத பட்ட பரிவர்த்தனமா தெரியும். திமுகவில இருந்து காங்கிரஸ் தாவேகாவுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்து அதோட கூட்டணி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அங்க போயிட்டாங்க தாவேகாவோட. ஆனா இப்ப வரைக்குமே காங்கிரஸை வந்து இப்படிதான் தூற்றணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அராஜகத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நீங்க இந்த முரசொலியில வந்து நாளிதழில் வந்தது நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. ராகுல ரொம்ப கேவலமாக வந்து திட்டிருக்காங்க. அது என்னன்னா, தனது தலையில் தானே மண்ணள்ளி போட்டு கொண்டார் ராகுல். காங்கிரஸ் கட்சியை ஆழ குழி தோண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் புதைக்கும் செயலை அவர் செய்து வருகிறார். இதுதான் மற்ற மாநிலங்களிலும் நடந்தது, தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. தான் பிரதமர் ஆவதை விட பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்குவதற்காகத்தான் ராகுல் அலைந்திருக்கிறார். இப்படி ஒரு கெட்ட மதியாதாரை தூக்கி சுமந்தோமே என்று வருத்தமே எங்களுக்கு மிஞ்சுகிறது. ஒரு ஸ்வீட் டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார் ராகுல் அப்படிங்கிற. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். நம்ம என்ன பண்ண முடியும்? ராகுல் காந்தியோடைய செயல்பாடுகளும் காங்கிரஸ் செயல்பாடுகளும் துரோகத்தின் உச்சம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் பண்ணாத துரோகமா, தேஜஸ்வி யாதவுக்கு அவர் பண்ணாத துரோகமா, மாயாவதிக்கு அவர் பண்ணாத துரோகமா, அகிலேஷ் யாதவுக்கு அவர் பண்ணாத துரோகமா, அப்படியே நம்ம பட்டியலிட்டே சொல்லலாம். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தன் ஆட்சியை இழந்திருக்கு. நார்த்லனா ஒவ்வொரு பிராந்திய கட்சியிலும் அது கூட்டணியிலிருந்து துரோகம் இழைத்ததுக்கு ஒரே காரணம் தான். காங்கிரஸ் கட்சி தலைமை இயக்க ராகுல் காந்தி இருக்கக்கூடாது, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மம்தா பானர்ஜி தான் தலைமை இயக்கணும்னு யார் சொல்றாரு? காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா சொல்றாரு, உமர் அப்துல்லா சொல்றாங்க, 2 பேர் சொல்றாங்க அப்பம் புள்ள. ஏன் சொல்றாங்கன்னா, காஷ்மீர்ல இவங்க போய் இதே குட்டி குழப்பம் தான் பண்ணாங்க. காங்கிரஸை நீங்க சுமந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவை நோக்கி தான் நகரும். இது வந்து திமுகவுக்கும் தெரியும். ஆனா திமுக என்ன அன்பார்ச்சுனேட்னா, சென்ட்ரல் கவர்மெண்டான பிஜேபி எதிர்க்கிற தன்மையில இருந்து வந்துட்டதுனால நமக்கு தேசியத்துல ஒரு பிடி வேணுன்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் சமாளிச்சு ஒரு எம்பி கொடுத்தாரு, 28 சீட்டு கொடுத்தாரு, எல்லாமே பண்ணாரு. ஆனா அவங்க வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுறப்ப அந்த ஈரம் காயத்துக்குள்ள விடிய 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு போயிட்டு ஆதரவு லெட்டரை கொடுத்துட்டாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து நான் பரிதாபமா பாக்குற ஒரே கட்சி தாவேகாவை தான் நான் பரிதாபமா பாக்குறேன். ஏன்னா 25 வருஷமாக தோளில் சுமந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை விடுதல் கட்சிகள் எல்லாம் நான் ஒரு பதவிக்காக ஒரு அதிகாரத்துக்காக தூக்கி போட்டு போனவங்க அதே மாதிரி தாவேகா விட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீ பிரவீன் சக்கரவர்த்தி உலக மகா தலைவரா? என்னங்க அவருக்கு என்னங்க? இல்ல, அதற்காக தான் வந்து இன்னைக்கு தாவேகா ஒரு சரியான திட்டமிடுதலோட செயல்படுகிறதாக ஒரு வியூக செய்திகள் வருது. அதுல முக்கியமாக இப்போ இடைத்தேர்தல் வர இருக்கிறது இல்லையா? இதுல ஏற்கனவே ராஜினாமா செஞ்சாங்க அதிமுகவில் இருந்து. அதுக்கப்புறம் அவர் திருச்சியில வந்து ராஜினாமா செஞ்சது. இதுல எல்லாம் இடைத்தேர்தல் வர இருக்கு. இன்னைக்கு அதிமுகவில் இருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் 7 பேர் இணைய போறதாக வந்து அந்த நேம் பட்டியல் கூட வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து தாவேகா இந்த இடத்துல அதிமுகவோட கூட்டணியில இருந்து வெளியே வந்தவங்க இன்னைக்கு வந்து இதுல தேர்தலை சந்திச்சா
இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்த 2 கட்சிகளையும் போங்க அப்படின்னு துரத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? இல்ல, தாவேகா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்துல நம்ம காங்கிரஸ் கொடுக்காம நம்ம உள்ள போயிட்டா, ராஜ்யசபா உள்ள போயிட்டா, ஒவ்வொரு ஓட்டெடுப்புலையும் அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாவாங்க. இப்போ ஒரு ஓட்டு இருக்கு, இப்போ யாரோ ஒருத்தர் போயிட்டார் தாவேகா சார்பா ராஜ்யசபா போயிட்டாருன்னா, இப்போ வந்து 33% இடஒதுக்கீடு சம்பந்தம் ஒரு மசோதா தாக்கல் பண்றப்ப ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? ஆதரிச்சா பிஜேபி ஆளு, எதிர்த்தா காங்கிரஸ் ஆளு. அப்ப ஆதரிச்சு ஓட்டு போட்டா காங்கிரஸ் கோச்சிக்கும், எதிர்த்து ஓட்டு போட்டா பிஜேபியோட நன்மதிப்பு வந்து மிளகுவோ, நமக்கு ஃபண்ட் சிச்சுவேஷன் வந்து பிரச்சனையா இருக்கு, அதனால பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த பாலை தள்ளி விட்டாங்க சேஃபா. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப அவங்களுக்கு தேவை 118ல 108 இருக்கு, இன்னும் 10ல இருந்து ஒரு 12 சீட் வேணும். ஆல்ரெடி மரகதம் பண்ணிட்டாங்க, ஜெயக்குமார் பண்ணிட்டாரு, நம்ம பெருந்துரை ஜெயக்குமார் பண்ணிட்டாரு, நம்ம சத்யபாமா பண்ணிட்டாங்க, இசக்கி அண்ணா பண்ணிட்டாரு, இன்னும் 2-3 பேர் பண்ண போறாங்க, மதிமுக 2-3 பேர் பண்ண போறாங்கன்னா ஒரு 15 பேரை வந்து அவங்க வந்து பிக் பண்றாங்க. 15 பேர்ல ஏடிஎம்கேலயும் இருக்கிறாங்க, அட் த சேம் டைம் டிஎம்கேல இப்ப கருணாநிதி போய் சேர்ந்துட்டார், சீனியர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி டிஎம்கேல இருக்கக்கூடிய 2-3 எம்எல்ஏ கிட்டே அவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க நடத்துற எம்எல்ஏக்கள் யாருன்னா, விஜயும் புசியாந்தும் வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா பறக்குதுன்னு சொல்றவங்க தான். அவங்களுக்கு அதை தாண்டி அறிவு இருக்கிறவங்களும் அவங்க தேர்ந்தெடுக்கல. இப்ப வேலுமணியை வந்தா வேணாம், சிவி சண்முகம் ஐயோ வரவே வேணாம், விஜயபாஸ்கர் கிட்டே வராத. ஏன்னா இவங்க உள்ள வந்தா அங்க தாவேக்கா ஆட்சி நடக்காது, ஏடிஎம்கே ஆட்சியை மாத்தி டைப் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த ஜாரிஃபல் லிமிட்டுக்குள்ள இவங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கும், நம்மளுடைய சித்தாந்தங்க அடிபட்டு போகுதுனால யார் வந்து பட்டும் படாம அண்டால வந்து ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கிற ஆட்களை மட்டும்தான் அவங்க பிக் பண்றாங்க. இப்ப கருணாநிதி டீனர் எம்எல்ஏ இருக்கிறார்ல, முன்னாள் எம்எல்ஏ, அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் டீனர் எம்எல்ஏ இருந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அன்பழகனுடைய தம்பி அவர், பழக்கடை அன்பழகனுடைய பையன், அன்பழகனோட தம்பி அவர், ரைட்டா? அவர் மேல ஆள் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க, தலைமைக்கு என்ன சொல்றாங்களோ அது பண்ணுவாங்க. இப்ப வேலுமணியை உள்ள விட்டீங்கன்னா சின்ன தாவேக்கா அங்க ஆரம்பிப்பாரு, விஜயபாஸ்கர் உள்ள வைக்கீங்கன்னா பெரிய தாவேக்கா உள்ளவன ஆரம்பிச்சு ஒரு கோட்டி அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தின்னா, திமுக இருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் போற மாதிரி அதிருப்தியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து 2 பேர் அங்க போறாங்க. இப்ப மினிஸ்டர் காங்கிரஸ் 5 இது வென்றெடுத்திருக்காங்க, 2 பேருக்கு தான் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ராஜேஷ்குமாருக்கும் இவருக்கு நம்ம விஸ்வநாதன் கொடுத்திருக்காங்க, மேலூர் எம்எல்ஏக்கும் கொடுத்திருக்காங்க. இன்னும் 3 பேர்ல 2 பேர் காங்கிரஸ் வந்து தாவேக்கா நேரடியா செல்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ்ல இருந்தும் எடுத்துட்டு இதுலயும் எடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உடைக்கிற வேலையை திமுக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பனையூர் பாபு போயாச்சு, ஏற்கனவே ஷானு நவாஸ் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. இன்னைக்கு பாலாஜி போயிடுவாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒண்ணு இல்லாம பண்ணுவாங்க, அது திமுக அந்த வேலை பண்ணுது. இந்த எலெக்ஷன்ல நல்லதோ கெட்டதோ பிஜேபி ஒரு சீட் வென்றெடுத்தாலும் பிஜேபியோட வேலைகளை மிக சுலபமாக தாவேக்கா பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேலை என்ன? திமுக காங்கிரஸ் அழிக்கிற வேலையை பிஜேபி பண்ண தேவையில்லை. ஏன்னா காங்கிரஸ் அழிக்கிற ஒட்டுமொத்த வேலையும் திமுக எடுத்துக்கிச்சு. சோ நமக்கு வேலை கம்மி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நம்ம கூப்பிட்டு பார்த்தா வர மாட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் அழிக்கிற வேலையை திமுக எடுத்துக்கிச்சு. கம்யூனிஸ்ட் என்னைக்குமே ஒப்புக்கும் சப்பா தான், அது பிரச்சனையே கிடையாது. ஒப்புக்கும் சப்பா நின்றுட்டு போயிடுவாங்க, அதை பத்தி அவங்க கவலையப்பட தேவையில்லை. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கிறாரு அந்த கூட்டணிக்கு என்ன பேருன்னு. திருமாவளவன் நீங்க எதுவும் அறிக்கை கொடுவாரு தெரியுமா? அந்த கூட்டணிக்கு பேர் வச்சுதான் எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோங்க, எங்களை கேட்காம பேர் வைக்கிறீங்க. நீங்க வந்து சமூக நீதி 30 கூட்டணி எப்படி பேர் வைப்பீங்க? 2 கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டியன் அப்படியா பேர் வச்சிட்டாங்களா? எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு ஆட்சியை குறி கொடுக்குறாரு. இது சொன்னா விஜய் சாருக்கே தெரியுமா? இல்ல, காங்கிரஸ் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அவங்க என்னமோ 108 சீட்ல 50 சீட்டு ஜெயிச்சு கூட்டணியில் இருக்கிற மாதிரியும், ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் வந்து இவனை வந்து காங்கிரஸ் நினைக்குது தாவேக்காவை டம்மி பீஸ் இவன் ஏமாத்தலாம் நினைக்குது. தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா, இந்த பீஸுங்க எல்லாம் 15 பீஸை ரெடி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா பிளாஷ் பண்ணி விட்டுறலாம். அவன் ரொம்ப கிளவரா பிளே பண்றான். அது இங்க நிறைய பேருக்கு தெரியல. என்ன பண்றாங்க? காங்கிரஸ் 2 பேர், திமுக 5 பேரு, நீங்க சாரசாரியா போயிட்டாங்க. யாரு? கடம்பூர் ராஜ்ல இருந்து, MC சம்பத்ல இருந்து, ஆனந்தன்ல இருந்து சாரசாரி, அவங்க முன்னாள் எம்எல்ஏ, அது பிரச்சனை இல்லை. அப்ப இங்க காங்கிரஸ் 2 பேர், திமுக ஒரு குறிப்பிட்ட பேரு, அஇஅதிமுக தாவேக்கா சொல் பேச்சு கேட்கிற ஆட்களை எடுத்து ஒரு 15ல இருந்து 15 டிக்கெட்டை எடுத்துட்டு, இந்த 15 டிக்கெட்டையும் வென்று எடுத்துட்டு 108 125 ஆக்கிட்ட பிறகுதான் அவங்க காங்கிரஸை வெளியே அனுப்புற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு டாடா பாய் பாய் போயிட்டு வர ராஜா, உன்னுடைய அனுபவம் முக்கியம், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வெளியே அனுப்புவாங்க, கம்யூனிஸ்ட் வெளியே அனுப்புவாங்க, முஸ்லீம் லீக்கை மட்டும் உள்ள வச்சுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பிளான். இது நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான்
மாற்று கட்சியில வந்தவங்களுக்கு நீங்க வந்து எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில இணைக்கிறது வந்து ஏற்புடையதா இல்ல, அது அரசியல் நாகரிகம் இல்ல, எங்க கொள்கைக்கு விரோதமானு யார் சொல்றது? விடுதலை தேர்தல் கட்சியில் சொல்றாங்க. காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அறிக்கை கொடுக்குறாங்க. என்னது? என்னதான் நாங்க உங்களோட கூட்டணியில் இருந்தாலும் எங்க கொள்கைக்கு, எங்க ராகுல் காந்தி கொள்கைக்கு இது வந்து நாங்க எங்களுக்கு இணையாக இல்லை, இதை நாங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா 15 நேரடியா தாவேக்கா விசில் சின்னத்துல ஜெயிச்சு உள்ள வந்துட்டாங்கன்னா காங்கிரஸை கிளம்ப சொல்லுவார் விஜய் சார். போயிட்டு வாங்க காங்கிரஸ், உங்களுடைய ஆட்சி இப்போ உங்களுடைய இது கிளம்பு போயிட்டு 2 கம்யூனிஸ்ட் போயிட்டு வாங்க, விடுதலை கிளம்பிடுங்க. ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் நம்ப வச்சு திமுகவை கழுத்தெடுத்த மாதிரி நீங்க தாவேக்காவை நம்ப வச்சு உள்ள கொண்டு வந்து கழுத்தெடுத்து விட்டுருவாரு அவரு. அப்ப அவருக்கு எதிரி என்ன வந்து சேரும்? திமுக தாவேக்கா இந்த 2 போர்ட்போலியோ உள்ளே போயிடும். இப்ப வெளியில வந்த காங்கிரஸ் திமுகவும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, தனிச்சு நிப்பான். விடுதலை கட்சியே இருக்காது. கண்டிப்பா விடுதலை இவங்க இறங்கி உள்ள வேலை பார்த்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. திமுக பொறுத்தவரையும் ஒரு கட்சியை அழிக்க நினைச்சாங்கன்னா எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த வேலையை தொடங்கிட்டாங்க. அப்ப விடுதலை கட்சியும் வெளியே போயிடும். அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் மட்டும் இஸ்லாமியர் ஓட்டுக்காக அதை மட்டும் கையில வச்சிருப்பாங்க. இதுதான் நிதர்சனமா ஃபியூச்சர்ல நடக்க போகுது. இன்னைக்கு லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு புதிய மக்கள் இயக்கம், மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய இயக்கத்தில் இருந்து இணைஞ்சு பணி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தமிழக மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களுடைய இயக்கத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்கன்னு ஒரு லிங்க் கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலைஜி அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு நமக்கு வாழ்த்துக்கள். ஆனா அவர் கட்சியை ஆரம்பிச்சு கட்சியில இருந்து பிஜேபி தொண்டர்களை இந்துத்துவ தத்துவத்தையும் பிஜேபி தத்துவத்தையும் கட்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்த்து வென்றெடுக்கிறதுக்கான பணியை செய்யாம தன்னுடைய கோஷ்டியை வளர்க்குற வேலையை அவர் தெளிவா செஞ்சிருக்காரு. அதுதான் இப்ப போயிட்டு அவர் வெளியே போனோம்னா பல கோஷ்டி இங்கிருந்து அங்க வெளியே போயிடுச்சு. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் லதா ரஜினி இல்ல உஷா சொல்றேன், அதுக்கு தான் வரேன். அப்ப அவர் வந்து அந்த கோஷ்டியை வெளியே கொண்டு போறப்பதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு பிளே பண்றாரு. என்ன பிளே பண்றாரு? டெல்லியில போய் உட்காந்துருக்காரு. நான் அமித்ஷாவை பார்க்க போறேன், நான் மோடியை பார்க்க போறேன், நான் நிதின் நவீனை பார்க்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இந்த ஆக்ஷன் எடுக்க போறேன், அந்த ஆக்ஷன் போறேன், இந்த செய்தி சொல்ல போறேன், அந்த செய்தி சொல்ல போறேன், எங்கூட ரஜினிகாந்த் இருக்காரு, எங்கூட வந்து விஜயகாந்த் இருந்தாரு, விஜயகாந்த் கூட ஒர்க் பண்ணிட்டு ஒரு பூமை 1 வீக்கா ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் ட்ரெண்டிங் பண்றாரு? அதாவது இந்த ட்ரெண்டிங் பண்ணிட்டே இருக்கிறப்ப ரஜினிகாந்த் அண்ணாமலைஜியும் போட்டோவை வச்சு அங்கங்க போஸ்டர்ஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கான், அங்கங்க பேனர் வச்சுக்கிட்டே இருக்கான். ரஜினிகாந்த் ஆசி பெற்ற அண்ணாமலைன்னு சொல்லி அவனே அடிச்சுக்கிறான். இதெல்லாம் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு வாரமா போகுது. ரஜினிகாந்த் தரப்பு அப்படியே அமைதியா அதை வேடிக்கை பார்க்குது. ஏன் வேடிக்கை பார்க்குதுன்னா, போன மச்சான் திரும்பி வந்த மாதிரி அண்ணாமலை போயிட்டு திருப்பி வந்துட்டு அமித்ஷாஜி சொல்லிட்டாரு, எனக்கு மோடிஜி அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, நான் திருப்பி பிஜேபியிலே கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டாருன்னா, ஏன்னா பெல்டிகுமார் அவர் எந்த நேரத்தில் என்ன பேசணும் தெரியாது, எல்லாமே கெட்டு போயிடுன்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. யாரு? ரஜினிகாந்த் தரப்பு. கரெக்டா அண்ணாமலைஜி வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறாரு, இந்த மாதிரி நான் வந்து புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுங்க, அதுல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ பேசி முடிஞ்ச 1/2 மணி நேரம் கழிச்சு லதா ரஜினிகாந்த் வராங்க. இது உள்ள பெரிய சூட்சம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. என்ன வராங்கன்னா, ரஜினியோடைய புகழ் வெளிச்சத்தை அண்ணாமலை கொடுக்கறதுக்கு லதா ரஜினிகாந்துக்கு தயாராக இல்லை. அதனாலதான் அவங்க வெயிட் பண்றாங்க. ஏன் வெயிட் பண்றாங்க? நம்ம ஏதோ ஒன்று ரஜினிகாந்தோட அண்ணாமலை போஸ்டர் ஒட்டதை வச்சு நம்ம பொது வழியில பேசிட்டா, நம்ம ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுனா எதிராக ஆரம்பிச்சிட்டாங்க எதனா சொல்லுவாங்க. இந்த பெல்டிகுமார் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இவர் கட்சி பிஜேபியிலே கண்டினியூ பண்றாரா இல்ல தனி கட்சி ஆரம்பிக்கிறாரோ பார்ப்போம் அப்படின்னு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் லதா ரஜினிகாந்துக்கு அறிக்கை வருது, ட்ரெண்டிங் ஆகுது, வைரல் ஆகுது. அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ராணுவத்தில் ஒர்க் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்கலாம். இது வந்து ஒரு பொதுநல சேவை மாதிரி. யார் யார் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுவீங்களோ நீங்க இது அங்கத்தினார் இருந்து உங்க பங்களிப்பை கொடுங்க. இதுல மக்கள் மேடையா என்ன சொன்னாங்க அவங்க? புதிய மக்கள் இயக்கம், மக்கள் மேடை. மக்கள் மேடை புதிய மக்கள் இயக்கத்துக்கு உங்க கான்ட்ரிபியூஷனை கொடுங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் கிட்ட இருந்த ரசிகர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான், நம்ம ரஜினிகாந்த் பின்னாடி போனோம், கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, கட்சி ஆரம்பிக்கல, நம்மளோட வாழ்வியலை இழந்துட்டோம். இன்றைக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பின்னாடி போயிட்டு நம்ம விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணி நம்ம எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், மேயர் ஆகலான்னு ஒரு கோஷ்டி போக தயாராகுது. அப்ப ரஜினிகாந்தினுடைய புகழ் வெளிச்சத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு லதா ரஜினிகாந்துக்கு ரெடி இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கோஷ்டியெல்லாம் போகாதீங்க, நம்மளே ஒரு அமைப்பு வச்சிருக்கோம்,
இதுல நீங்க இருங்க. நாளைக்கு ரஜினிகாந்த் மனசு மாதிரி அவரு ஒரு கட்சியை தலைமை ஏற்று பின்னாடி இருந்து இயக்குனா கூட உங்களுக்கு கவுன்சிலர் ஆகிறதுக்கோ எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு ஸ்டே பண்ணணும்னாலதான் அவங்க இதை பொது வழியில வைக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை என்ன நினைச்சு வர்றாரு, ரஜினிகாந்த் ஆசி பெற்ற வேட்பாளர் நம்ம இருக்கிறோம், நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், ரஜினி ரசிகர்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க, அஜித் ரசிகர்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க. அவரு ஒரு கணக்கு போட்டாரு. ஐயா உன் கணக்கு தப்பு. நீங்க ஒருத்தர் அதாவது அழுங்காம குழுங்காம போயிட்டு லட்டு மருத்தி கொடுத்துட மாட்டாங்க மேடம். இன்னைக்கு ஒரு புகழ் வெளிச்சத்தை நீங்க அண்ணாமலைஜி நல்லதோ கெட்டதோ 50 வருஷமா இங்க அரசியல் பண்ணுகிறாரு, 20 வருஷமா அரசியல் பண்ணுகிறாரு. 2021, 26 5 வருஷத்துல அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ரஜினிகாந்த் 1975 நடிச்சிட்டு இருக்காரு. இங்க 75 வரையும் அவங்க சேவை செய்து அவங்களுக்கு மனசு வரல. எப்ப வராங்க? 75 வயசு கழிச்சு அவங்க சேவை செய்ய வராங்களே தர வச்சிருக்காங்க. அதான் காமெடி மிச்சம். இடைப்பட்ட எந்த காலத்திலுமே அவங்க மக்கள் மனதில் இடம்பெறணும், மக்களுக்கு சேவையாற்றணும், ஒரு அமைப்பை தொடங்கணும்னு அவங்களுக்கு தோணல. அண்ணாமலைஜி கரெக்டா பிரஸ் மீட் கொடுத்த 1/2 மணி நேரம் தான் அவங்களுக்கு தோணுது. காரணம், தன்னுடைய ரஜினி ரசிகர்கள் எக்காரணத்தை கொண்டும் அண்ணாமலை பின்னாடி போகக்கூடாது. ரஜினி பெற்ற ஆசி, ரஜினியோட ஆசி பெற்றவர் அண்ணாமலைன்றதை தடை பண்ணணும். அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா இப்படி சொல்லிட்ட பிறகு இப்ப அண்ணாமலைஜி என்ன நினைக்கிறாரு, நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி என்ன கூப்பிட்டாங்க, காரைக்குடியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவில கூப்பிட்டாங்க, இந்த பார்ட்டியில கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. இந்த கூப்பிட்டாதுக்கெல்லாம் செக்கு. எதுக்கு செக்னா கரெக்டா லதா ரஜினிகாந்த் வச்சுட்டாங்க. நீங்க நம்ம அமைப்பு இருக்கு, இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க, நம்ம ரசிகர் மன்றம்லாம் இது உள்ள வந்துருங்க. நம்ம ஃபியூச்சரா கூட ரஜினி பின்னாடி இருந்து ஒரு தலைவரை போட்டு நம்ம கூட ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சூழ்நிலை எல்லாம் வரும். அப்படின்றப்ப நம்ம தலைவரா இருக்காரு, அப்ப எதுக்கு இந்த தலைவருக்கு போகணும் அப்படின்றது தெளிவா இருக்கு. அப்ப நீங்கள் வெளியில் அண்ணாமலைஜி வெளியில இது நாள் வரையும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும். இப்போ உங்ககிட்ட வராங்க பாருங்க, இன்னைக்கு பெரிய தலைவர்லாம் வராங்க, கருணாகராஜ், சுமதி வெங்கடேசன், லோகநாதன் அண்ணன், வசந்தராஜ் எல்லாம் போறாங்கல்ல. அவங்க கிட்ட அண்ணாமலைஜி என்ன சொல்லணும், நீங்க யாரும் இங்க வரக்கூடாது, நாங்க புதிய அரசியலை முன்னெடுக்கிறேன், இளைஞர்களை தயார் பண்றேன், இளைஞர்களா உள்ள கொண்டு வந்து நாங்க அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ண போறோம். நான் இது நாள் வரையும் இந்த கட்சியில இருந்து எனக்குள்ள சம்பவிச்சு நீங்க இருந்தீங்க. அதனால நீங்க இந்திய தேசியத்தின் பயனாகவும் இந்துத்துவ தத்துவத்தின் பயனாகவும் மோடிஜியின் தொண்டனாதான் இங்க கண்டினியூ பண்ணணும் தானே சொல்லணும். கண்டிப்பா. அப்ப எங்க துட்டா வாங்கிட்டு உங்களை ப்ரமோட் பண்ணி, உங்களை பிராண்ட் ஆக்கி, உங்களை வார்டு முண்டு பண்ணி, உங்களுக்கு மாநில துணைத் தலைவர் கொடுத்து, மாநில தலைவர் கொடுத்து, அரவங்குறிச்சி எம்எல்ஏ கொடுத்து, கோயம்புத்தூர் எம்பி கொடுத்து, தனி ஹெலிகாப்டர் கொடுத்து, இலங்கைக்கு போக வச்சு, லண்டன்ல படிக்க வச்சு, உங்களுக்கு செலவு மேல செலவு பண்ணி சாதாரண இருந்தவங்களை ஒரு பிராண்ட் ஆக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரியுற மாதிரி உருவாக்கி நாங்க கொடுத்தா, அதற்கான பலனை பிஜேபி கொடுக்காம அங்க போயிட்டு இதன் மூலம் வெளிச்சம் அடைஞ்சவர்கள் எல்லாம் நீங்க அங்க எடுத்துட்டு போறது யாருமே ஒரு உண்மையான பிஜேபி தொண்டை ஏத்துக்க மாட்டான். உண்மைதானே? அப்ப உங்களுக்கு நீங்க 5 வருஷம் 3 வருஷம் நீங்க 4 வருஷம் இருந்தீங்க தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவரா. அப்ப மாற்றத்தை சென்ட்ரல்ல பவர் இருந்தே உங்களால இந்த மாற்றத்தை இங்க உண்டு பண்ண முடியும்னா, பவரற்ற சில செக்டார்ல போய் நீங்க என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க? ஒண்ணு, உங்களை தாண்டி வரவங்கள அப்ப நீங்க 4 வருஷமா இந்திய தேசியத்தையும் இந்துத்துவ தத்துவத்தையும் மோடிஜி திட்டங்களையும் அமித்ஷா அவர்களுடைய உள்துறை சம்பந்தமான சாதனைகளை பொது வழியில் சேர்க்காமல் உங்கள் கோஷ்டியை வளர்க்குற வேலை நீங்க பண்ணிருக்கீங்க. அதனாலதான் உங்க கோஷ்டி அப்படியே அங்க வருது. உண்மையான இந்துத்துவால ஃபாலோ பண்றோம், உண்மையான மோடி திட்டம் எந்த கட்சிக்கு போவானா? நாங்களாம் பல வருஷமா கட்சியில் இருக்கிறீங்களா, ஒரு மண்டல் தலைவர் ஆகிறது இந்த கட்சியில் எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நீங்க வந்தவொடனே உங்களுக்கு மாநில துணைத் தலைவர் கொடுத்தாங்களே, நாங்க கேள்வி கேட்டோமா? 10 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணாதாங்க மாநில தலைவர் ஆக முடியும். அந்த பயிலாவே திருத்தாங்க, நாங்க கேள்வி கேட்டோமா? ஒட்டுமொத்த மீடியா அட்ராக்ஷன், அதாவது இலை வீட்டுக்கு போனாலும் பணமாவும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் மாப்பிள்ளைய நான் தான் இருப்பேன், எங்க போனாலும் மீடியா அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க இருந்தீங்களே, கேள்வி கேட்டோமா? எவன் மைக்கு நீட்டினாலும் ஏதோ ஒண்ணு பண்ணீங்களே. சரி, அந்த 5 வருஷத்துல திமுக சம்பந்தமான எவிடன்ஸ் எடுத்து எதனா திமுக அமைச்சர்கள் நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க எதை நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் ரொம்ப ஈஸி நினைச்சு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அந்த ஈஸிக்கு ஃபர்ஸ்ட் செக் தான் லதா ரஜினிகாந்த் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக் நீங்க ஈஸின்னு போயிட்டீங்க, வெளியே வந்துட்டோம், ரஜினி ரசிகர்லாம் நம்மகிட்ட வந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் செக் வச்சுட்டாங்க. ரைட்டா? இதே மாதிரி ஒரு செக்கா எடுக்கப்படும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க மோடிஜியின் பக்தராக, வாஜ்பாயினுடைய பக்தராக, இந்துத்துவாவின் மீதும் தேசம் எனக்கு முக்கியம், தேசியமும் தெய்வீகமும் முக்கியம், தீனதயாள் உபாத்யாயோட ஒருங்கிணைந்த மனிதனை என்ற பிஜேபி கொள்கையை ஃபாலோ பண்ற ஒட்டுமொத்த பிஜேபி ரத்தம் உங்களிடம் ஓடி இருந்தா நீங்க பிஜேபி விட்டு போகக்கூடாது. அப்படி ஓடாம நீங்க அங்க போனீங்கன்னா கவுன்சிலர் சீட்டுக்கு ஆசைப்பட்டு, எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்பட்டு, எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு போறீங்க தானே அர்த்தம். ஒண்ணு, அண்ணாமலைஜி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லணும். 2, 3வது நிறைவு பண்றாங்க. 3வது என்னன்னா, நீங்கள் 4 வருடம் தமிழக பிஜேபியில் இருந்து பிஜேபியை வளர்க்கவில்லை, மோடிஜி அவர்களை புகழை வளர்க்கவில்லை, உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டு அதை ஹாட் கேட்க அங்க எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு பிஜேபி உங்களுக்கு பணம் செலவு பண்ணதுதான் இன்றைக்கு நம்பி ஏமாந்துருக்கு.